வாங்க அடுத்த எக்ஸர்சைஸ் போலாம். அடுத்த எக்ஸர்சைஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் டயலாக் அண்ட் சப்ளை அப்ரோப்ரியேட் மாடல்ஸ்ன்னுட்டு குடுத்துருக்காங்க. இதுலயும் கொஞ்சம் டயலாக் நடக்குது 2 பேருக்குள்ளாடி. அப்ப அதுல உள்ள அங்க அப்ரோப்ரியேட் என்னன்னா, அப்ரோப்ரியேட் மாடல வந்து ஃபில் பண்ணணும் அந்த பிளாங்க்ல ன்னுட்டு சொல்றாங்க. மொத கான்வர்சேஷன் வந்து ஸ்டூடண்ட்டுக்கும் டீச்சருக்கும் உள்ள கான்வர்சேஷன். அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டூடண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "கேன் வி லீவ் அவர் பேக்ஸ் இன் த கிளாஸ் டியூரிங் பிரேக்?" அதாவது, "நாங்க வந்து பிரேக் சமயம் எங்க பேக்க வந்து கிளாஸ்ல வச்சுட்டு போலாமான்னுட்டு கேட்கறாங்க. அப்ப டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க, "எஸ் யூ கேன் பட் அரேஞ்ச் தெம் நீட்லின்னுட்டு சொல்றாங்க. நீங்க வச்சுட்டு போலாம். ஆனா நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு போங்கன்னுட்டு சொல்றாங்க. அதான் மீனிங். இதுல பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது கேன். தென் ஒரு பாசஞ்சருக்கும் கண்டக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். அப்போ பாசஞ்சர் வந்து என்ன சொல்றாங்க? "மை சைல்ட் இஸ் 6 இயர்ஸ் ஓல்ட். டூ ஐ ஹேவ் டு பை ஹிம் அ டிக்கெட்?" அப்போ ஹிம்னாலே புரிஞ்சுக்கலாம். அது அந்த சைல்டு வந்து ஒரு பையன் தான்னுட்டு. அப்போ அவங்க பையனுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கு. நான் அவனுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கணுமான்னுட்டு ஒரு கொஸ்டினோட கேட்காங்க. அப்போ கண்டக்டர் என்ன சொல்றாங்க? "எஸ் யூ ஷுட். இட் காஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த பிரைஸ் ஆஃப் அன் அடல்ட் டிக்கெட்." நீங்க கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். இது வந்து அடல்ட் டிக்கெட்டோட பாதி விலை தான்னுட்டு சொல்றாங்க. வாணிக்கும் யோகா அதாவது 2 ஃபிரெண்ட்ஸுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். வாணி என்ன சொல்றான்? "கேன் வி கோ ஃபார் அ காஃபி ஆஃப்டர் த மீட்டிங்?" அதாவது மீட்டிங் முடிஞ்சிட்டு நம்ம காஃபி வாங்க போலாமான்னுட்டு கேட்கா. அப்ப யோகா என்ன சொல்றா? "நோ ஐ கான்ட். ஐ ஹேவ் டு கோ ஹோம்." என்னால முடியாது. நான் வீட்டுக்கு போணும்னுட்டு சொல்றான். நெக்ஸ்ட் சேல்ஸ்மேனுக்கும் கஸ்டமருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். சேல்ஸ்மேன் கேட்காங்க, "வென் வில் ஐ ரிசீவ் மை ஆர்டர்?" பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது வில். அத வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து நீங்க பிளாங்க்ல ஃபில் பண்ணிக்கோங்க. போல்ட்லயும் போட்டு வச்சிருக்கேன். கஸ்டமர் வந்து என்ன சொல்லணும்? "ஐ கான்ட் அஷ்யூர் யூ சார். த ஆர்டர் வில் பி டெலிவர்ட் டுமாரோ." அதாவது சேல்ஸ்மேன் கேட்கறாங்க, எப்போ நான் என் ஆர்டர வந்து ரிசீவ் சேல்ஸ்மேன் கேட்கறாங்க, எப்போ என் ஆர்டர வந்து நான் ரிசீவ் பண்ணுவேன்னுட்டு கேட்கறாங்க. அப்போ கஸ்டமர் என்ன சொல்றாங்க, "என்னால அது உறுதியா சொல்ல முடியாது சார். ஏன்னா ஆர்டர் வந்து நாளைக்கு தான் வரும்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீலாக்கும் பிரீத்தி அதாவது 2 ஃபிரெண்ட்ஸ்குள்ள மறுபடியும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அதாவது நீலா என்ன சொல்றான், "டூ யூ திங்க் ஐ ஷுட் ரைட் அபவுட் மை எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இன் த ரெஸ்யூம்ன்னுட்டு கேட்காங்க. அதாவது என்னோட ரெஸ்யூம்ல நான் வந்து என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட பத்தி எழுதணுமான்னுட்டு கேட்கான். அப்போ பிரீத்தி என்ன சொல்றா, "எஸ் யூ ஷுட். யூ வில் கெட் அ பெட்டர் ஜாப்." உனக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும். நீ கண்டிப்பாக எழுதணும். அப்போ உனக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் க்ளூஸ் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின் தான். அப்ப அந்த க்ளூஸ வச்சு நீங்க வந்து என்ன ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. வாங்க அந்த க்ளூஸ் என்னலான்னுட்டு பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க, இமேஜின் யூ ஹேவ் பீன் டூ தஞ்சாவூர் ரீசென்ட்லி. அதாவது நீங்க வந்து ரீசென்ட்டா தஞ்சாவூருக்கு போயிருக்கீங்க. அத வந்து நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த டேட்டா கிவன் பிலோ அபௌட் தஞ்சாவூர், சஜெஸ்ட் அண்ட் கைட் யுவர் ஃபிரெண்ட் ஹூ விசிட் டூ தஞ்சாவூர் அண்ட் பிளேசஸ் நியர்பை யூசிங் மாடல்ஸ் இன் யுவர் சென்டென்ஸ். அதாவது நீங்க ரீசென்ட்டா தஞ்சாவூர் போயிருக்கீங்க. உங்க ஃபிரெண்டும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த தஞ்சாவூர் பத்தி டேட்டாஸ் எழுதணும். அப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கைட் பண்ணுங்க. என்னெல்லாம் பிளேஸ் வந்து போனா நல்லா இருக்கும். அது வந்து கைட் பண்ணணும். ஆனா நம்ம மாடல்ஸ கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னுட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா, ட்ரெயின் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். பிளேஸஸ் டூ விசிட். பிளேஸஸ் அரவுண்ட் தஞ்சாவூர். யூனிக் யூனிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தஞ்சாவூர். ட்ரெயின் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் என்னெல்லாம் போகும்? உழவன் எக்ஸ்பிரஸ், மன்னை எக்ஸ்பிரஸ், மதுரை எக்ஸ்பிரஸ். பிளேஸஸ் டூ விசிட் இன் தஞ்சாவூர். பிருஹதீஸ்வரர் டெம்பிள், அதாவது பிக் டெம்பிள்னுட்டு கூப்பிடுறாங்க. மியூசியம், சரஸ்வதி மஹால், லைப்ரரி, அது ஒரு லைப்ரரி, பேலஸ். பிளேசஸ் அரவுண்ட் தஞ்சாவூர். திருவையாறு, கும்பகோணம், கல்லணை டேம், பூண்டி ஒரு கோயில், மனோரா புதுக்கோட்டை. மனோரா பட்டுக்கோட்டை, யூனிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் என்னெல்லாம்னா ஆர்ட் பிளேட்ஸ், பெயிண்டிங்ஸ், ப்ரோன் ஸ்டாச்சூஸ் அண்ட் டான்சிங் டால்ஸ். இப்போ இங்க கொஸ்டின் என்ன இதெல்லாம் க்ளூஸ் குடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, "ஹியர் ஆர் அ ஃபியூ சென்டென்ஸ் ஆல்ரெடி டன் ஃபார் யூ. த க்ளூஸ் கிவன் வுட் பி ஹெல்ப்ஃபுல் டு மேக் மோர் சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன்." கொஞ்சம் சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க அவங்க. அத வச்சு இந்த க்ளூஸ வச்சு நீங்க வந்து மாடல்ஸ் வ
க்ளூஸ வச்சு நீங்க மாடலும் யூஸ் பண்ணணும் அந்த சென்டென்ஸ்ல. அ க்ளூஸ வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுல நீங்க மாடல்ஸும் யூஸ் பண்ணணும்னுட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குடுத்திருக்க சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். என்னன்னா, "ஐ வுட் சஜெஸ்ட் தட் டேக் த உழவன் எக்ஸ்பிரஸ் டூ தஞ்சாவூர் ஃப்ரம் சென்னை." அவங்க அந்த பெர்சன் வந்து அவ ஃப்ரெண்டுக்கு வந்து கைட் பண்ணணும். அப்ப கைட் பண்ணச்சுல என்ன சொல்றான், "நான் உனக்கு சஜெஸ்ட் பண்றேன். உழவன் எக்ஸ்பிரஸ வந்து தஞ்சாவூர் ஃப்ரம் சென்னை எக்ஸ்பிரஸ் டூ தஞ்சாவூர் ஃப்ரம் சென்னை போகக்கூடிய ஆம், உழவன் எக்ஸ்பிரஸ வந்து நீ எடு. சென்னையில இருந்து தஞ்சாவூர் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. யூ வில் பி மோர் கம்ஃபர்டபிள் இஃப் யூ புக் 3 டயர் ஏசி. 3 டயர் ஏசில போனனா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் சொல்றாங்க யூ குட். இதுல வந்து மாடல் என்ன பார்த்தீங்கன்னா குட். யூ குட் பிளாங்க்ல என்ன ஃபில் பண்ணணும்னா த ஆர்கிடெக்சர் இன் பிருஹதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. நீ கண்டிப்பான்ட்டு அந்த என்ன என்ஜாய் பண்ணலாம்னா அந்த பிருஹதீஸ்வரர் டெம்பிள்ல உள்ள ஆர்கிடெக்சர வந்து அவரு எப்படி கற்பனை படி கட்டியிருக்காரோ அத வந்து நல்லது என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் சொல்றாங்க யூ ஷுட் விசிட் சரஸ்வதி மஹால் சொல்றாங்க. நீ வந்து கண்டிப்பா சரஸ்வதி மஹாலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஷுட். யூ மஸ்ட் நாட் மிஸ் த மியூசியம் இன் தஞ்சாவூர். இத வந்து தஞ்சாவூர்ல உள்ள மியூசியம் நீ கண்டிப்பாட்டு மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது மஸ்ட் நாட் வந்து இதுல மாடலா வந்து யூ கேன் பை ஆர்ட் பிளேட்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் தேர். நீ வந்து அங்க ஆர்ட் பிளேட்ஸையும் பெயிண்டிங்ஸும் வாங்கலாம். இதுல கேன் வந்து உங்களுக்கு மாடலா வருது. ஆனா பிளாங்க்ல ஃபில் பண்ணக்கூடியது நான் வந்து போல்ட்ல போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எழுத வேண்டிய சென்டென்ஸ் யூ குட் என்ஜாய் த பேலஸ் தேர். அதாவது நீ வந்து அங்க பேலஸ் இருக்குது. அந்த பேலஸ் வந்து உன்னால என்ஜாய் பண்ண முடியும். இதுல என்ன மாடல் வருது பார்த்தீங்கன்னா, குட். ஐ வுட் சஜெஸ்ட் யூ டூ கோ டூ கல்லணை டேம் நெக்ஸ்ட். அதாவது நெக்ஸ்ட் அவன் சொல்றான். நீ வந்து கண்டிப்பா கல்லணை டேமுக்கு நெக்ஸ்ட் போணும் அப்டி சொல்றாங்க. இதுல மாடல் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்ட். நீங்க இதுல மாடல் என்ன கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, வுட் தான் உங்க மாடல். நெக்ஸ்ட் யூ வுட் பி ஹேப்பி டூ விசிட் பூண்டி பசிலிக்கா அப்படின்னு சொன்னாங்க. இதுல வுட் தான் உங்க மாடல் வருது. ஆனா இத வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அதாவது நீ பூண்டி பசிலிக்காவ அ விசிட் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூ ஷால் ஆல்சோ விசிட் திருவையாறு விச் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் ன்னுட்டு சொல்றாங்க. நீ வந்து கண்டிப்பா திருவையாறையும் விசிட் பண்ணணும். என்ன திருவையாறுல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் மியூசிக் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுல. அதனால திருவையாற நீ விசிட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல மாடல் என்ன பார்த்தீங்கன்னா, ஷால். தேங்க் யூ.